எனக்கு மிகவும் அன்பான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் கை செபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யாரோ ஒரு இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தை பலப்படுத்தி சகாயம் செய்கிறது என்பதை என் ஆவியிலே நான் உணர்கிறேன். இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய கர்த்தர் பாராட்ட இரக்கத்திற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளில் உங்களை பலப்படுத்தும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம். இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். குறி கேட்பது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி எல்லாம் நல்ல கிறிஸ்தவர்களாக இதான் இருப்போம். கர்த்தருடைய வேதம் தெரியும், கர்த்தருடைய வார்த்தை தெரியும். ஆனாலும் இந்த குறி கேட்க போவது, தோசியம் பார்க்க போவது, இது கர்த்தருக்கு விரோதமான ஒரு பாவம். பிரியமானவர்களே, சவுல் ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளப்படுவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் இதுவும் ஒரு காரணமாய் அமைகிறது. இன்னைக்கு பாருங்க, நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் பயங்கரமாக ஜெபிப்பாங்க, நல்ல சபையில் இருப்பாங்க, பெரிய சபையில் பெரிய இடத்துல பெரிய அந்தஸ்தில் இருப்பாங்க. ஆனால் யாருக்கும் தெரியாமல் போய் குடும்பத்தில் யாரோ ஒருத்தரை ஏவி விட்டு நீங்கள் போய் குறி கேட்பது, இது நாங்கள் இந்த குடும்பம் செட் ஆகுமா, இந்த நாள் நிமித்தம் பார்க்கிறது, அதில் ஜாதகம் பார்க்க போவது, இதெல்லாம் செட் ஆகுமா என்று சொல்லி பல காரியங்களை யோசித்து 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 தந்திரமாய் செய்கிற அநேக கிறிஸ்தவர்கள் இன்றும் உண்டு. பிரியமானவர்களே, நான் பேசுகிற இந்த வார்த்தைகள் மற்றவர்களுக்காக அல்ல, கிறிஸ்தவர்களுக்காக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். எல்லா வசனம் தெரியும், கர்த்தர் உண்டாக்கின எல்லா நாளும் நல்ல நாள் என்று நமக்கு தெரியும். ஆனாலும் நாள் பார்த்து கொண்டிருப்பது, இந்த மாதத்தில் இது செய்யக்கூடாது, இந்த மாதத்தில் இப்படி இருக்கக்கூடாது, இந்த மாதத்தில் அதை சாப்பிடக்கூடாது, ஏதோ ஒரு காரியத்தை தனக்குத்தானே ஒரு வட்டமிட்டு கொண்டு இஷ்டம் போல அலைகிற கிறிஸ்தவர்கள் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா? இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் கிடையவே கிடையாது. உனக்கு விரோதமாய் யாரும் குறி சொல்ல முடியவே முடியாது. குறி கேட்க போகக்கூடாது. முதல்ல எல்லாம் துணிகரமாக போய் 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 என் பிள்ளை பிறந்த டேட் இது, என் பிள்ளை வளர்ந்த டேட் இது, என் பிள்ளை சாப்பாடு சாப்பிட்ட டேட் இதுன்னு டேட்டு டைமையும் கொடுத்து அந்த பிள்ளையின் எதிர்காலத்தை எப்படி இருக்குமோ என்று சற்று நிதானித்து ஆராய்ந்து என்னவாகுமோ என்று கேட்டு பல பயங்களை உள்ளே கொண்டு வந்து வைத்துக் கொள்வது, இதுதான் குறிக்கு மிக 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 அடித்தளம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? ஆண்டவரை, இத்தனை நாட்கள் இப்படிலாம் அலைஞ்சிட்டோம் ஆண்டவரை, இனி நாங்கள் அலைய போவது இல்லை, இனி இப்படி வார்த்தையை மாத்திரம் நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லி விசுவாசிப்போம். நாம் அவரை நம்பிக்கொள்ளுவோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? இது பழிக்கக்கூடாது, குறி கேட்கக்கூடாது, குறி சொல்லுகிற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் பழிக்கக்கூடாது என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசத்தை வைக்கும் பொழுது, இயேசு என்கிற நாமத்தின் மீது நீங்கள் விசுவாசம் வைக்கும்போது எந்த குறியும் எந்த மந்திரமும் எந்த மாந்திரிக வல்லமைகளும் உன் குடும்பத்தை அலக்களிப்பது இல்லை. நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். மகிமையானவைகள் மேலெல்லாம் கர்த்தருடைய காவல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறபடி உம்முடைய காவலை காத்து நடக்க கர்த்தர் கிருபை தாரும். தயவும் காருண்யமும் உன் பிள்ளைகளை வாழ வைக்கட்டும். இன்றைக்கு என் தேவனில் அற்புதம் செய்வீராக. பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். ஒன்றும் குறைவுபடாமல் என் பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும். வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் பிள்ளைகளை நிலைநிறுத்தும். கஷ்டங்கள் எல்லாம் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும், அவமானங்கள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும். இன்றைக்கு ஒரு வெளிச்சம் என் பிள்ளைகளுக்கு இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நாமத்தின் மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.